Hello students. Last வீடியோவில் நம்ம ப்ரிஃபரன்ஸ் அதனுடைய மெரிட்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா டிபென்ச்சர்ஸ் அண்ட் அதனுடைய மெரிட்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸினுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, டிபென்ச்சர்ஸ். ஸோ டிபென்ச்சர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கம்பெனி பப்ளிக்கிட்டேருந்து ஒரு கடன் வாங்குகிற மாதிரி தான். ஓகேவா? அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்பெனிக்கு ஒரு கடன் கொடுப்பாங்க. ஓகேவா? டெப்ட் கடன் கொடுப்பாங்க. ஆனால் அந்த கடனுக்கு ஈக்குவலண்ட்டாக கம்பெனி அதுக்கு என்ன இஷ்யூ, அதுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டாக என்ன இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா டிபென்ச்சர்ஸ் அப்படின்றத இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ ஒரு கம்பெனியினுடைய கேபிட்டலில் ரைஸ் பண்ணுறதுக்கு ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இதெல்லாம் பப்ளிக்கிட்டேருந்து பப்ளிக் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? பட் இது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இது ஒரு டெப்ட் கேபிட்டல் மாதிரி. அது ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா அது கம்பெனியினுடைய கேபிட்டல் அது. ஓகேவா? ஸோ அதனால தான் ஈக்விட்டி கேபிட்டலை இல்லை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸை ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பட் டிபென்ச்சர்ஸும் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸும் பார்த்திங்கன்னா அவங்களும் கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படின்னா ஒரு கடனாக கொடுக்குறாங்கன்னு அப்படின்னு அர்த்தம். டிபென்ச்சர்ஸ் அப்படின்றது கடனாக கம்பெனிக்கு கொடுப்பது, அதற்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டாக கொடுக்கறது தான் இந்த டிபென்ச்சர்ஸ். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா கிரெடிட்டார்ஸ் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். கிரெடிட்டார்ஸ் ஆஃப் த கம்பெனினா நம்ம அந்த கடனை திருப்பி கொடுக்கணும். ஒரு பர்டிகுலர் டியூரேஷனுக்குள்ளே அவங்க அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதில் அந்த பீரியட்குள்ளே அவங்க என்ன பண்ணிடணும்னா அதற்கான மெச்சூரிட்டி அமௌண்ட்டை அவங்க என்ன பண்ணிடணும், அந்த டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணிடணும். மீன்வைல் அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன எப்படின்னா, இப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கோ இல்லை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கோ பார்த்திங்கன்னா எப்படி கம்பெனியில் வரக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, டிவிடெண்ட்டாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? பட் இவங்களுக்கு கடனாக வாங்கியிருக்கிறாங்க இல்லையா? அது ஒரு டெப்ட் கேபிட்டல். அதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸோ ஒரு ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணுவாங்க. இவங்களுக்கு பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எப்படி முதல்லையே ஃபிக்ஸட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இதுதான் டிபென்ச்சர்ஸ். ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். டிபென்ச்சர்ஸ் ஆர் அன் இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் ரைசிங் லாங் டேர்ம் டெப்ட் கேபிட்டல். ஒரு கம்பெனிக்கான ஒரு லாங் டியூரேஷனுக்கு வாங்கப்படக்கூடிய ஒரு டெப்ட் கேபிட்டல், ஒரு கடனாக வாங்கக்கூடிய ஒரு கேபிட்டல் தான் பார்த்திங்கன்னா டிபென்ச்சர்ஸ். ஸோ எ கம்பெனி கேன் ரைஸ் ஃபண்ட்ஸ் த்ரூ இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ். கம்பெனி தன்னுடைய கம்பெனியினுடைய கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், டிபென்ச்சர்ஸாக அவங்க இஷ்யூ பண்ணலாம். விச் பேர் எ ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அந்த டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணுற அந்த டிபென்ச்சர்ஸ்க்கு அவங்க ரிட்டனாக என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்படி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுக்குறோமோ டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுப்போம். அந்த இன்ட்ரெஸ்ட்டும் ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, the debentures issued by a company is an acknowledgement that the company has borrowed a certain amount of money which it promises to repay at a future date. ஓகே, இப்போ டிபென்ச்சர் ஒரு கம்பெனினால் ஒரு டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணப்படுது அப்படின்னா அது எதுக்கு அப்படின்னா அது கம்பெனியினுடைய ஒரு அக்னாலேஜ்மெண்ட். இப்போ ஒருத்தவங்க கிட்டேருந்து நான் கடன் வாங்குகிறேன் அப்படின்னா நான் கடன் வாங்கியிருக்கேன்றதுக்கு அவங்களுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா அதை தான் நான் கம்பெனியினுடைய டிபென்ச்சர்ஸாக நான் அதை அவங்களுக்கு இஷ்யூ பண்ணுறேன். கடன் வாங்கின அமௌண்ட்டுக்கு நான் ஒரு டிபென்ச்சர்ஸை அவங்களுக்கு இஷ்யூ பண்ணுறேன். அதில் என்ன ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃப்யூச்சர் டேட்டுக்கு அப்புறம் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சோ இல்லை 10 இயர்ஸ் கழிச்சோ நான் இந்த அமௌண்ட்டை ரீபே பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த டிபென்ச்சர்ஸில் பேர் பண்ணியிருக்கோம். டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் ஆர் தேர்ஃபோர் டேர்ம்ட் ஆஸ் கிரெடிட்டார்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ டிபென்ச்சர் ஹோல்டர்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம், கம்பெனியினுடைய கிரெடிட்டார்ஸ்னு சொல்லுவோம். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸை என்னென்னு சொல்லுவோம், தே ஆர் த ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி.
ஸோ ஓனருக்கும் கிரெடிட்டாருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிரெடிட்டார்னால் நாம் கடன் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்க தான் கம்பெனியினுடைய ஓனர்ஸே. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் அந்த கம்பெனியை வந்து நடத்தப்படுது. ஓகே, ஸோ டிபென்ச்சர் ஹோல்டர்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? கிரெடிட்டார்ஸ் ஆஃப் த கம்பெனி. இந்த டேர்ம்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் ஆர் பெய்ட் எ ஃபிக்ஸட் ஸ்டேட்டட் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அட் ஸ்பெசிஃபைட் இன்டர்வல்ஸ், சே 6 months ஆர் 1 year. இப்போ டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை வந்து பர்டிகுலர் அமௌண்ட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 months ஒன்ஸோ இல்லை 1 year ஒன்ஸோ வந்து அவங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு 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 இது வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை பர்டிகுலர் அமௌண்ட் வந்து அவங்க எப்படி வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்காங்களோ அக்ரிமெண்ட்டில் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ரீபேமெண்ட் பண்ணுவாங்க. நார்மலாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 1 year ஒன்ஸோ வந்து அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்பெனி வந்து கொடுக்கும். Public issue of debentures requires that the issue be rated by a credit rating agency like CRISIL, and aspects like track record of the company, its profitability, debt servicing capacity, credit worthiness and the perceived risk of lending. So public issue of debentures, அது வந்து இப்போ வந்து பப்ளிக்கு வந்து நம்ம வந்து டிபென்ச்சர்ஸை இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து என்னென்னா ஒரு கிரெடிட் ரேட்டிங் அதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது CRISIL, கிரெடிட் ரேட்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ இந்த இதில் போய் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனியினுடைய இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு நான் வந்து பணம் கொடுத்து டிபென்ச்சர்ஸை நான் வாங்க போகிறேன் அப்படின்னா அப்போ எனக்கு அந்த கம்பெனியினுடைய இன்ஃபர்மேஷன் எப்படி, அந்த கம்பெனியுடைய ரேட்டிங் எப்படி இருக்குது, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா நான் கடன் கொடுக்கும்போது அந்த கடன் எனக்கு திருப்பி வருதான்னு எனக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதை பற்றின அந்த கம்பெனி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு CRISIL அப்படின்றது வந்து ஒரு கிரெடிட் ரேட்டிங். அந்த கம்பெனியினுடைய ரேட்டிங் என்னவா இருக்கும், அந்த கம்பெனியினுடைய கிரெடிட் வர்த்தினஸ், ஓகேவா, அவங்களால வந்து கடனை திருப்பி கொடுக்குற அளவுக்கான ஃபினான்ஷியலி ஸ்ட்ரென்த்தனாக இருக்காங்களா, இல்லை அந்த கம்பெனியினுடைய கெப்பாசிட்டி என்னவா இருக்குது. ஸோ அவங்கள பற்றின ஃபுல் ரெக்கார்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரெடிட் ரேட்டிங்கில் இல்லை வேறு எங்கே அவங்க வந்து கடன் வாங்கியிருக்காங்களா, ஓகே, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதன் மூலிமா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பப்ளிக் வந்து அந்த கம்பெனியினுடைய இன்ஃபர்மேஷன்ஸை அவங்களால கேதர் பண்ண முடியும். எ கம்பெனி கேன் இஷ்யூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிபென்ச்சர்ஸ். ஸோ எப்படி வந்து ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸில் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸஸ் இருக்கோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டிபென்ச்சர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் வந்து இருக்குது. Issue of zero interest debentures which do not carry any explicit rate of interest has also become popular in recent years. இப்போது issue of zero interest debentures அப்படின்றது வந்து ஒரு டிபென்ச்சர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணப்படுது. ஜீரோ இன்ட்ரெஸ்ட்னால என்ன, அந்த டிபென்ச்சர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்டே இவங்க பே பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட டிபென்ச்சர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. எப்படி இன்ட்ரெஸ்ட்டே வரலன்னா எப்படி வந்து அதில் என்ன லாபம் இருக்குது கடன் கொடுக்கறதுல அப்படின்றத நமக்கு திங்க் பண்ண தோணும் இல்லையா? அதுக்கு என்ன ரீசன்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த டிபென்ச்சர் அண்ட் இட்ஸ் பர்ச்சேஸ் ப்ரைஸ் இஸ் த ரிட்டர்ன் டு த இன்வெஸ்டார். அதாவது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடையாது, ஆனால் அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி பீரியட் வரும்பொழுது அவங்களுடைய அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஃப்யூச்சர் டேட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா? அந்த ஃப்யூச்சர் டேட்டில் அவங்களுக்கு என்ன அமௌண்ட், அவங்க கடனாக கொடுத்த அமௌண்ட்டுக்கு வந்து என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த கம்பெனியினுடைய டிபென்ச்சர்ஸை வந்து இப்போ சப்போஸ் டிஸ்கவுண்ட் ரேட்டில் டிபென்ச்சர்ஸை வாங்குகிறாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த கம்பெனியினுடைய டிபென்ச்சர் ரேட் வந்து 100, ஓகேவா? ஆனால் வந்து அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிபென்ச்சர்ஸை டிஸ்கவுண்ட் ரேட்டில் ஒரு 70, ஒரு டிபென்ச்சரினுடைய வேல்யூ 70 rupees இல்லை 80 rupees அப்படின்ட்டு ஒரு thousands ஆஃப் டிபென்ச்சர்ஸ் வந்து அவங்க வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவா இருக்கும்? ஓகே, 70 into 1000 அப்படின்னா 70,000 டிபென்ச்சர்ஸ் வந்து இவங்க வந்து வாங்குறாங்க. ஓகேவா? நார்மலாக பார்த்திங்கன்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்பெனி வந்து 6 months இல்லை 1 year ஒன்ஸோ வந்து கொடுக்கணும். ஜீரோ இன்ட்ரெஸ்ட் டிபென்ச்சர்ஸ் அப்படின்ற கேஸில் வந்து
இப்போ டிபென்ச்சர்ஸை 100 ரூபா மதிப்புள்ள டிபென்ச்சர்ஸை நான் 70 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். என்னுடைய ஃப்யூச்சர் டேட் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கான அமௌண்ட்டை அவங்க ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட்டை எப்படி எனக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்கன்னா, அன்னைக்கு டிபென்ச்சரினுடைய ஃபேஸ் வேல்யூ என்ன, ஓகேவா? இப்போ சப்போஸ் 100 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ருபீஸ் ஃபேஸ் வேல்யூ, ஆனால் நான் வாங்கினதுனுடைய வேல்யூ என்ன, 70. ஸோ அதனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன, 30 ரூபா. ஒரு டிபென்ச்சருக்கு 30 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் இல்லையா? ஸோ அந்த 30 இன்ட்டு ஒரு 1000னா அப்போ 30,000 எக்ஸ்ட்ரா வரும் இல்லையா? அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக ஃப்யூச்சர் டேட்டில் அந்த டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு கம்பெனி எவ்வளோ அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, ஏன்னா இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லை, ஸோ அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, அவங்க பர்ச்சேஸ் பண்ண அந்த டிபென்ச்சர் வேல்யூவும் ஆக்சுவலி இருக்கக்கூடிய அந்த டிபென்ச்சர் வேல்யூவும் அதற்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டை அந்த டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளோ, இப்போ 70 ஒரு டிபென்ச்சர் வேல்யூ 70. ஸோ 70,000 கொடுத்து அந்த கம்பெனியினுடைய டிபென்ச்சர்ஸை இவங்க வாங்கியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அவங்க கடன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து 70,000 வர்த்துள்ள அந்த டிபென்ச்சரை வந்து அக்னாலேஜ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் அவங்களுக்கு ரிட்டர்ன் வந்து அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா 1 லேக்காக வரும். 1 லேக்காக ஏன் வரும் அப்படின்னா, அப்போது வந்து அந்த டிபென்ச்சருடைய ஃபேஸ் வேல்யூ என்ன, 100 ருபீஸ். ஆனால் நான் வாங்கினது 70 ருபீஸ். அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, 30. ஸோ 30 இன்ட்டு 1000 டிபென்ச்சர்ஸ்னால் 30,000. ஸோ அப்போ எனக்கு அந்த 70,000 நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ப்ளஸ் அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த அமௌண்ட் 30,000 எனக்கு வந்துடும். இது எந்த கேஸில் அப்படின்னா, இஷ்யூ ஆஃப் 0 இன்ட்ரெஸ்ட் டிபென்ச்சர்ஸ் வாங்கியிருக்காங்க இல்லையா, அவங்க கேஸில் இது பாசிபிலிட்டி, ஓகேவா? அடுத்தது இதில் வந்து என்ன மெரிட்ஸ், டிபென்ச்சர்ஸில் என்ன மெரிட்ஸ். இப்போ டிபென்ச்சர்ஸை எப்படி ஹூ ஆர் ஆல் த டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு என்ன வந்து ரிட்டர்ன் கிடைக்குது, என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதில் வந்து அதனுடைய மெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ப்ரிஃபர்ட் பை இன்வெஸ்டர்ஸ் ஹூ வாண்ட் ஃபிக்ஸட் இன்கம் அண்ட் லெஸர் ரிஸ்க். கண்டிப்பாக இப்போ நான் வந்து ஒரு அமௌண்ட்டை நான் வந்து கம்பெனிக்கு வந்து நான் கொடுக்குறேன், எனக்கு அக்னாலஜ்மெண்ட்டாக டிபென்ச்சர்ஸ் கிடைக்குது, அதுக்கு என்ன எனக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து எனக்கு கிடைக்குது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக எனக்கு ஒரு இன்கம் வந்து அதிலிருந்து வருது. இது ஒரு அட்வான்டேஜாக கருதப்படுது. டிபென்ச்சர்ஸ் ஆர் ஃபிக்ஸட் சார்ஜ் ஃபண்ட்ஸ் அண்ட் டு நாட் பார்ட்டிசிபேட் இன் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ டிபென்ச்சர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிக்ஸடாக இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது, கம்பெனி வந்து ப்ராஃபிட் வருதோ இல்லையோ, ஓகேவா, அது அதிகமாகவும் வரலாம் கம்மியாகவும் வரலாம், வாட் எவர் பி இட் இஸ், இவங்களுக்கு ஃபிக்ஸடாக இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸில் வந்து பங்கெடுத்துக்கிற அந்த உரிமை வந்து ஆனால் அந்த டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து கிடையாது. அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸடுக்காக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ அதை வந்து அவங்க வாங்கிக்கலாம். The issue of debentures is suitable to the situation when the sales and earnings are relatively stable. எப்போ ஒரு கம்பெனி வந்து தன் கம்பெனிக்கான டிபென்ச்சர்ஸை இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சேல்ஸ், ஓகேவா, ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கான சேல்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக எங்களுக்கு கண்டிப்பாக இவ்வளோ ப்ராடக்ட்ஸு சேல்ஸ் ஆகும், கன்ஃபார்மாக ஆகும், அதே போல் இவ்வளோ ஏர்னிங்ஸ் தட் இஸ் இன்கம் வந்து எனக்கு இவ்வளோ வரும் அப்படின்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டேபிளாக எனக்கு வந்து இவ்வளோ இன்கம் எனக்கு வரும் அப்படின்றவங்க மட்டும்தான் என்ன பண்ணணும், இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸை இஷ்யூ பண்ணலாம். காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நம்ம ஃபிக்ஸட் பண்ணிட்டோம், நமக்கு ப்ராஃபிட் வந்தாலும் வராட்டாலும் நம்ம வந்து அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணி தான் ஆகணும். அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய சேல்ஸும் நம்மளுடைய ஏர்னிங்ஸும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது, ஓகேவா, நிலையாக இருந்தது அப்படின்னா மட்டும்தான் அவங்களால அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து என்ன பண்ண முடியும், டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க முடியும். Debentures do not carry voting rights. Financing through debentures does not dilute control of equity shareholders of management. டிபென்ச்சர்ஸ்க்கு வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்களும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான், பட் அவங்களுக்கு வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த ஓட்டிங் ரைட்ஸ் வந்து டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து கிடையாது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை மொத்தமாக அவங்க வாங்கிடுவாங்க.
ஆனால் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படி கிடையாது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. அதே போல் வந்து டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அமௌண்ட்டை கம்பெனி கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுனால ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸை விட அவங்களுக்கான உரிமைகள் வந்து மேனேஜ்மெண்ட்டில் அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னும் நம்ம சொல்ல முடியாது. டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்ன்றவங்க வந்து அவங்க வந்து ஒரு கிரெடிட்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்றவங்க வந்து ஓனர் ஆஃப் த கம்பெனி. ஓனருக்கும் நம்ம கடன் வாங்கினவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் இந்த பாயிண்டில் சொல்ல வராங்க. ஃபினான்சிங் த்ரூ டிபென்ச்சர்ஸ் இஸ் லெஸ் காஸ்ட்லி as compared to cost of preference or equity capital as the interest payment on debentures is tax deductible. ஓகே, இப்போ வந்து டிபென்ச்சர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஃபினான்ஸ் பண்ணுறது அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் வந்து கொடுக்குற அந்த காஸ்ட்டை விட டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் காஸ்ட் வந்து கம்மி தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் கம்பெனியினுடைய ப்ராஃபிட் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராஃபிட்டை வந்து டிவிடெண்ட்டாக வந்து யாருக்கு கன்வெர்ட் ஆகும்? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கன்வெர்ட் ஆகும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு அதிகமான டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலும் வந்து ஏற்படும். பட் டிபென்ச்சர்ஸ் அப்படின்றது வந்து கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஃபிக்ஸடாக இவ்வளோ தான் கொடுக்க போகிறோம் அப்படின்றதுனால அதனுடைய காஸ்ட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸை இல்லை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸோட கம்பேர் பண்ணும் பொழுது இதனுடைய காஸ்ட் டிபென்ச்சர்ஸ்னுடைய ஃபினான்ஸ் காஸ்ட் அப்படின்றது வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நம்ம பே பண்ணுறோம் இல்லையா டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்மளுடைய டேக்ஸ் பேமெண்ட்டில் நம்ம டிடக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா மெரிட்ஸ் ஆஃப் டிபென்ச்சர்ஸ். அடுத்ததுங்கன்னா லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஃபிக்ஸட் சார்ஜ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டிபென்ச்சர்ஸ் புட் எ பெர்மனன்ட் பர்டன் ஆன் த ஏர்னிங்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஓகே, கண்டிப்பாக நான் என்ன பண்ணணும், டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கண்டிப்பாக நான் பே பண்ணி தான் ஆகணும். அப்போது கம்பெனிக்கு அது என்ன ஆகுது, ஒரு பேர்டனாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ வந்து டிவிடெண்ட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னா அதிகப்படியான எவ்வளோ கண்டிப்பாக அவங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து அதில் கிடையாது. பட் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நான் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ கம்பெனியினுடைய ஏர்னிங்ஸில் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் இன்ட்ரெஸ்ட் டு டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர்டனாக தான் இருக்குது. there is a greater risk when earnings of the company fluctuate. ஆப்வியஸ்லி இப்போ கம்பெனியினுடைய ப்ராஃபிட்டில் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? அவங்களுடைய ஏர்னிங்ஸில் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுறது அப்படின்றது வந்து கம்பெனிக்கு ஒரு பெரிய சுமையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. In case of redeemable debentures, that company has to make provisions for repayment on a specified date even during the periods of financial difficulty. Redeemable debentures அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் பர்டிகுலராக வந்து இப்போ 3 இயர்ஸில் வந்து இந்த பேமெண்ட்டை நான் ரிட்டர்ன் கொடுத்துடுறேன் அப்படின்ட்டு அந்த அப்படிப்பட்ட டிபென்ச்சர்ஸை தான் ரெடிமபிள் டிபென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லாங் டேர்ம் டிபென்ச்சர் 10 வருஷம் 20 வருஷம் இருக்க டிபென்ச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து லாங் டெப்ட் கேபிட்டல். அது இந்த ரெடிமபிள் டிபென்ச்சர்ஸ் அப்படின்றது வந்து 3 வருஷத்துக்குள்ளே இல்லை 5 வருஷத்துக்குள்ளே நான் வந்து உங்களுக்கான பேமெண்ட்டை நான் ரிட்டர்ன் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபைட் டேட்டில் வந்து நான் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்பெசிஃபைட் டேட்டில் அவங்க அந்த அமௌண்ட்டை கம்பெனி ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். இன்கேஸ் அவங்க ரிட்டர்ன் பண்ணக்கூடிய அந்த சமயத்தில் கம்பெனியினுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது இல்லை வந்து ஒரு லாஸ்லேயே இருக்குது அப்படின்னா கூட தட்ஸ் நாட் எ மேட்டர். அவங்க என்ன பண்ணணும், அந்த ரெடிமபிள் டிபென்ச்சர்ஸ்னால் அந்த பர்டிகுலர் டேட்டில் அவங்க கண்டிப்பாக அந்த டிபென்ச்சர்ஸ்க்கான அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். அப்போது இது கம்பெனிக்கு பெரிய ரிஸ்க் இல்லையா? அடுத்தது, ஈச் கம்பெனி ஹேஸ் சர்டன் பாரோயிங் கெப்பாசிட்டி. வித் த இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் அ கம்பெனி டு ஃபர்தர் பாரோ ஃபண்ட்ஸ் ரெடியூசஸ். ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சேல்ஸ் ரேட் அண்ட் அவங்களுடைய ஏர்னிங்ஸ், அவங்களுடைய கிரெடிட் வர்த்தினஸ், அதை பொறுத்து தான் வந்து அவங்களுடைய பாரோயிங் கெப்பாசிட்டி, கடன் வாங்குகின்ற அந்த கெப்பாசிட்டி வந்து டிசைட் ஆகுது இல்லையா? இப்போ சப்போஸ் எங்கள் கம்பெனியில் வந்து நிறைய அசட்ஸ் அண்டு நிறைய
ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கடன் கொடுக்குறவங்க வந்து இதெல்லாம் பார்ப்பாங்க. ஓகே, என்னுடைய அமௌண்ட்டு ரிட்டர்ன் வருமா இல்லையா அப்படின்றத என்னால் நான் டிசைட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தர் வித் த இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் அ கம்பெனி டு ஃபர்தர் பாரோ ஃபண்ட்ஸ் ரெடியூசஸ். நான் டிபென்ச்சர்ஸை இஷ்யூ பண்ணுறதுனால அப்போது நான் கடன் கொடுக்குறவங்களுக்கான அமௌண்ட் வந்து எவ்வளோன்றது எக்ஸாக்டாக எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் ஃபர்தராக என் கம்பெனிக்கு நான் ஏதாவது லோன்ஸ் வாங்கணும் செய்யணும் அப்படின்னா அப்போ அதற்கான என்னுடைய கெப்பாசிட்டி லெவல் என்ன ஆகிடும், கம்மி ஆகிடும், ரெடியூஸ் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி நான் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் நான் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அப்போ எனக்கு லோன் அமௌண்ட் வந்து எனக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு கொடுத்தது போக இந்த லோன் அமௌண்ட்டும் இவரால் கொடுக்க முடியுமா, அதற்கான ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷன் அந்த கம்பெனியில் இருக்கா அப்படின்றவங்க வந்து பார்ப்பாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்களுடைய பாரோயிங் கெப்பாசிட்டி என்ன ஆகிடும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகிடும். இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸை இஷ்யூ பண்ணாங்கன்னா இவங்க ஃபர்தராக வாங்கக்கூடிய பாரோயிங் கெப்பாசிட்டி ரெடியூஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா டிபென்ச்சர்ஸ் அண்ட் அதனுடைய மெரிட்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.